108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் வரலாற்று சிறப்புமிக்க வைணவ திருத்தலமாகவும் உள்ளது. 3 தலங்களை கொண்டு அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் நர்த்தன கிருஷ்ணன் தரைத்தலத்திலும், அனந்த சயன கோலத்தில் பெருமாள் முதல் தலத்திலும், நின்ற கோலத்தில் உபேந்திர பெருமாள் 2ஆம் தலத்திலும், அமர்ந்த நிலையில் பரமபதநாதர் 3ஆம் தலத்திலும் காட்சியளிக்கின்றனர். இந்த மூலவர்கள் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் பக்தர்களின் கோரிக்கையை தொடர்ந்து தங்க கவசம் பொருத்தும் பணியானது சிவகங்கை சமஸ்தானம், வேதஸ்தானம், சௌமிய நாராயண பெருமாள் அறக்கட்டளை மற்றும் அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் திருக்கோவிலில் முதல் கட்ட யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டதுடன் நேற்று 6வது மற்றும் 7வது கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று அதிகாலை முதல் சிறப்பு ஹோமமும் ஓதுவார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடு ஏற்பட்டு 9:26 முதல் 10:18 மணிக்குள் தங்க கவச கோபுரங்களில் உள்ள கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது.